இந்த தொழுகை திக்ரு வதீஃபா துஆ எதுவாக இருந்தாலும் நமக்கு அருகாமையிலே வந்து மலக்குகள் சலாம் சொல்லி நமக்காக முசாஃபஹா செய்கிறார். இந்த மூன்றும் இந்த இரவிலே நிகழ்கிறது. நினைத்து பார்க்கிறோம், எப்படிப்பட்ட இரவு! சாதாரணமான இரவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பாதையிலே சொல்லிக் கொண்டே வந்தார்கள், இந்த ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று. நஊது பில்லாஹ்! எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரு சஹாபி முனாஃபிக்காக முடியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடையிலே பார்த்து விட்டு, என்ன வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் எப்படி முனாஃபிக்காக இருக்க முடியும், என்ன ஆனது சொல்லுங்கள். உடனே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தால் ஆகிரத்தின் நினைவாகவே இருக்கிறது, வீட்டுக்கு போனா அது மறந்துடுது, அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருந்தா அதற்கு பேரும் முனாஃபிக் தானே, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த நிலை உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதே நிலைதான் எனக்கும் இருக்கிறது, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் நபிகள்கிட்ட கேட்கலாம் போலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் இருக்கும். இங்கே இருந்தால் ஆகிரத்தின் நினைவு, வீட்டுக்கு சென்றால் பிள்ளை குட்டிகளின் நினைவு, இது இயல்பானது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கேயும் சரி, வீட்டிலேயும் சரி, கடையிலேயும் சரி, தெருவிலேயும் சரி, எந்த நேரத்திலேயும் நீங்கள் ஆகிரத்தின் நினைவிலேயே இருப்பீர்களேயானால் மலக்குகள் உங்களிடத்திலே உங்களது படுக்கைக்கு வந்து முசாஃபஹா செய்வார்கள். மலக்குகளுடைய தொடர்பு ஏற்பட்டுவிடும், முசாஃபஹா செய்வார்கள் என்று சொன்ன போது மலக்குகள் முசாஃபஹா செய்வார்களா? அந்த ஒரு அழகான தருணம் எப்பொழுது ஏற்படுமோ என்கிற ஆசை இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவை நமக்கு தந்து, இரவெல்லாம் மலக்குகள் வருகிறார்கள், முசாஃபஹா செய்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் மலக்குகளை பார்த்து, ஓ மலக்குகளே, உங்களிடத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் ஆதமுடைய பிச்சலங்கள் நோன்பு வைக்கிறார்கள் என்று புகழுகிறேன், ஆதமுடைய பிச்சலங்கள் இரவெல்லாம் தொழுகிறார்கள் என்று புகழுகிறேன், அந்த புகழக்குரியவர்களை நேரா போய் பார்த்துட்டு வாங்களே என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பி, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, நீங்க முதல்ல கீழே போய் நான் சொல்றதெல்லாம் உண்மையானு பார்த்துட்டு வாங்க என்று மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். மலக்குகள் இங்கே வருகிறார்கள், அதோடு சேர்ந்து ஜிப்ரீலும் வருகிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், அனைத்து மலக்குகளிடத்திலேயும் நீங்கள் ஆங்காங்கே பறந்து விரிந்து ஆங்காங்கே போங்கள், எங்கெங்கெல்லாம் இந்த இரவிலே அழுது கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சலாம் சொல்லி முசாஃபஹா செய்யுங்கள் என்று ஜிப்ரீலின் உத்தரவிலே ஜிப்ரீலே வந்து கையிலே முசாஃபஹா செய்கிறார்கள் என்றும் ரிவாயத்து வருகிறது. நினைத்து பாருங்கள், இந்த கத்ர் சூரா இருக்கிறதே, அதற்கு முன்னுள்ள சூரா என்ன? இக்ரா. அந்த இக்ரா என்ற சூரா இருக்குல்லவா, அது என்ன? நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஜிப்ரீலை. ஜிப்ரீலே போங்க, நபி அவர்களுக்கு வஹி கொண்டு வாங்க, வஹியை கொடுத்துட்டு வாங்க. உடனே வஹி கொடுக்க வரும்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை பார்த்து, இக்ரா, ஓதுவீராக என்று. எனக்கு ஓத தெரியாது, மா அன பிகாரி, நான் ஓத தெரியாதவன். அப்படியா? இங்க வாங்க, பக்கத்துல வாங்க என்று முஆனகா, அந்த சூராவிலே முஆனகா, கத்ருடைய சூராவிலே முசாஃபஹா, இரண்டையும் அல்லாஹ் ஒன்றாக. முதலிலே முஆனகாவை பற்றி சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த கல்வி, நபி அவர்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம், நபி அவர்களுக்கு கிடைச்ச ஞானம், இது எல்லாமே ஜிப்ரீலுடைய முஆனகாவிலிருந்து உருவானது. பிறகு இங்கே கத்ருடைய தினத்திலே யாரெல்லாம் தொழுது வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த நேரத்தில் முசாஃபஹா மலக்குகளில் ஏற்பட்டால், மலக்குகளுடைய சலாம் கிடைத்தால் எப்படி நபியவர்கள் அங்கீகாரம் பெற்றார்களோ அதே போன்று முஃமின்களும் அங்கீகாரம் பெறலாம். அங்கே முஆனகாவை பற்றி அந்த சூறாவிலே, முசாஃபஹாவை பற்றி இந்த சூறாவிலே, இரண்டையும் ஒன்றாக ஆக்கி சொல்கிறார், அடுத்தடுத்து சொல்கிறார். எனவே இன்றைய தினத்திலே நாம் செய்கின்ற அமல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதை கொண்டு? சலாத்தை கொண்டு, முசாஃபஹாவை கொண்டு கிடைக்கும் என்றால் அந்த இரவை நாம் தப்ப விடலாமா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல் இருக்கிறதே 6 மாசம் போய்கொண்டே இருந்தது, எங்கேயும் நான் ஸ்டாப்.
ரொம்ப கவலைப்பட்டார்கள். யாரெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா எங்கேயாவது இடத்துல நின்றா தானே சரி வரும், அடுத்தடுத்து வாழ்க்கை வாழணுமே. அல்லாஹ் ஜூதி மேலையிலே முட்டி நிற்க வைத்தார். அப்பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலிலிருந்து இறங்கும் போது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். நூஹே, இதற்கு மேல் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, இனிமேல் உங்களுக்கு சலாமத்தி சலாமத்துஹோ, இதற்கு மேல் உங்களுக்கு எப்பொழுதுமே சலாமத்து தான், இனி வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருப்பீர்கள், அவர்கள் படுத்திய கஷ்டம் எல்லாம் முடிந்து விட்டது, இனி உங்களுக்கு சலாமத். அங்கே அல்லாஹ் சலாம் சொல்கிறார். பிறகு அதற்கடுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்ட போது அல்லாஹ் அதை குளிர்ச்சியாக ஆக்கி வெளியாக்கி அடுத்த சோதனை தந்தான். உங்களது பிள்ளையை குர்பானி கொடுங்கள் என்று. உடனே குர்பானி கொடுத்தார்கள். குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஆட்டை அனுப்பி வைத்தார். அதிலே வெற்றி பெற்ற மாத்திரத்தில் அல்லாஹ் சொன்னான், சலாமுன் அலா இப்ராஹிம். ஓ இப்ராஹிமே, நம்முடைய சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆப்கு சலாமத்திஹி சலாமத்துஹோ, ஆயிந்தா குச் பி தக்லீஃப் நஹி, இனிமேல் வெற்றியோ வெற்றிதான், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அங்கே அல்லாஹ் சலாம் சொன்னார். பிறகு பார்க்கிறோம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். அந்த ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிக்கிறார். அந்த மூழ்கடித்த பிறகு வெளியே வந்தார்கள். கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அனுப்பினான், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். ஓ மூசாவே, ஓ ஹாரூனே, இதற்கு மேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பிரச்சனை தந்தவனை மூழ்கடித்து விட்டேன். ஆக்கு சலாம் ஹோ, சலாம் ஹி சலாம் ஹோ, இதற்கு மேல் உங்களுக்கு சலாமத்து தான் என்று சொன்னார். தாயிஃப் நகரத்திலே கல்லடிப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் துரத்தி கொண்டு வந்து நபி அவர்களது உள்ளமெல்லாம் வெந்து விட்டது. அந்த சோகத்தோடு வந்தார்கள் மக்கமா நகரத்துக்கு. உடனே அல்லாஹ் சொன்னான், ரொம்ப கவலைப்படுறீங்க இல்ல, ரொம்ப கவலை ஆயிடுச்சு இல்ல, கேவலப்பட்டுட்டீங்கல்ல, அதெல்லாம் கேவலம் இல்ல, வாங்க நம்ம இடத்துக்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கு புராக் வாகனத்தை அனுப்பி தன் இடத்துக்கு அழைத்தான். அங்கே வந்த போது அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு. ஓ நபியே, இதற்கு மேல் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, முடிந்தது கஷ்டம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் அங்கே சலாம் சொன்னார். அல்லாஹ் இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். மதீனா மாநகரம் ஹிஜ்ரத் செய்தார்கள். வெற்றியோ வெற்றி, பத்ர் வெற்றி, உஹது வெற்றி, கந்தக் வெற்றி, ஹுனைன் வெற்றி, எல்லாமே வெற்றி. அப்படி என்றால் அந்த சலாம், எந்த சலாம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமோ அந்த சலாமை இன்று மலக்குகள் நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒருவன் அழுது கொண்டிருந்தால் அங்கே மலக்கு வந்து, உன் மீது சலாம் உண்டாகட்டும், கடன்பட்டு அழுகிறாயா, இனி கடனை அடைத்து விடுவார், சலாம் ஹி சலாம் ஹோஜா. எதற்காக நீ அழுகிறாய்? நோய்வாய்ப்பட்டு விட்டாயா? இல்லை உன்னுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டதற்காக அழுகிறாயா? சலாம் உண்டாகட்டும், உன் மீது சலாம் உண்டாகட்டும், உன் குடும்பத்தின் மீது சலாம் உண்டாகட்டும், இனி நோய் நொடிகள் இருக்காது, எல்லாமே போய்விடும். என்ன உன்னுடைய கஷ்டம் என்ன? கேவலப்பட்டு இருப்பதாக நினைக்கிறாயா? வறுமையில் இருப்பதாக அழுகிறாயா? வசதி இல்லை என்று அழுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இன்னும் தொடங்கவில்லை என்று அழுகிறாயா? உன் மீது சலாம் உண்டாகட்டும், இதற்கு மேல் உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் கிடையாது, இதற்கு மேல் உனக்கு வெற்றியோ வெற்றிதான், இதற்கு மேல் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை தொடங்கிவிடும், கவலைப்படாதே, உன் மீது சலாம் உண்டாகட்டும். இப்படி சலாம் சொல்வதற்காக வருகிறார்கள். இன்றைய தினத்திலே மலக்குகள் சாறை சாறையாக வந்து நமக்கு சலாம் சொல்லி முசாஃபஹா செய்ய வருகிறார்கள் என்றால் அந்த இரவை நாம் வீணாக்க கூடாது. தீன் கத்ர் அதா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர், இந்த கத்ர் 3 தடவை வருது. அப்படி என்றால் இந்த கத்ருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மிக கண்ணியமான வேதத்தை, மிக கண்ணியமான மலக்கை கொண்டு மிக கண்ணியமான உம்மத்தை நோக்கி இறக்கி வைத்த நாள். இதற்காகத்தான் கதிர் என்று சொல்கிறார். இந்த கதிருக்கு நெருக்கடி என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மலக்குகள் இங்கே வந்து குமிந்த காரணத்தால் பூமியே நெருக்கடியாகிவிட்டது. ஒருவன் நன்மை அதிகமாக வேண்டும் என்றால் இங்கே போகிறோம். 1,00,000 நன்மை வேண்டும் என்றால் ஹரமுக்கு செல்கிறோம். 50,000 நன்மை என்றால் பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறோம். 10,000 நன்மை என்றால் மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறோம். இந்த இரவிலே கிடைக்கின்ற நன்மைகளை பார்த்து மலக்குகள் ஆச்சரியமடைந்து, வானத்தில் கிடைக்காத நன்மைகளா,
இங்கே பூமியில் இந்த உம்மத்துக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்த்து ஆச்சரியமடைந்து அந்த நன்மைகளை நாமும் இந்த இரவிலே போய் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த நன்மையை பெறுவதற்காக வேண்டி மலக்குகள் நம்மோடு இணைந்து நம்முடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லி நமக்கு சலாம் சொல்லி முசாபஹா செய்து தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்த வருகிறார்கள். அந்த இரவை வீணாக்கி விடக்கூடாது. வல்ல ரஹ்மான் புரிந்தவள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யாரெல்லாம் தொடர்